அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன பசங்களா, இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது சத்தம். என்ன ஏதோ பயங்கரமாக டிஸ்கஷன் பண்ணுறீங்க போல இருக்குது. அது ஒன்றும் இல்லை சார். வெங்கடேஷ் ஹிந்து மதம் தான் உண்மையான மதம், கிறிஸ்டின் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அருண், ஜீசஸ் தாண்டா உண்மையான கடவுள், பைபிள் தாண்டா ஒரிஜினலு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாக்குவாதம் போயிட்டுருக்கு சார். வேறு ஒன்றும் இல்லை சார். வேறு ஒன்றும் இல்லையா? பரவாயில்லையா பசங்களா, நீங்கள் உண்மை எதுன்னு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். சரி வெங்கடேஷ், எப்படி நீங்கள் இந்து மதம் தான் உண்மையான மதம், சிறந்த மதம் அப்படின்னு சொல்கிறீங்க? அப்படி கேளுங்க சார் நியாயத்தை. சார், எல்லா மத புக்கும் இப்போ வந்தது. ஆனால் இந்துவோட மதம் புக்கு 3000 வருஷம் பழமையானது சார். ஃபஸ்ட் எடிஷன் தானே சார் உண்மையாக இருக்கும். அது எப்படி சார் பழசார்னா உண்மையாயிடுமா சார்? சார், எங்கள் ஜீசஸ் எங்களோட பாவத்துக்காக தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு சார். அந்த உள்ளம் தானே சார் கடவுள் உள்ளம். அப்புறம் நிறைய நோயாளிகளுக்கு குணப்படுத்தியிருக்காரு, இறந்து போனவங்களை திரும்பி உயிர் வர செஞ்சுருக்காரு. இதெல்லாம் இந்த மாதிரி அற்புதம்லாம் செய்யும்போது அப்புறம் ஜீசஸ்க்கு அப்பாவே இல்லை சார். அவர் நேராக அம்மாவோட வயிற்றுலேருந்து வந்திருக்காரு சார். அப்போது அவர் தானே சார் கடவுளாக இருக்க முடியும். அவர் தானே சார் நம்ம எல்லாருமே வணங்கணும். சரி பசங்களா, நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் நல்லது தான். வெங்கடேஷ் சொன்ன மாதிரி இந்துவோட மதம் 3000 வருஷம் பழமையான புக்கு தான், அது உண்மை தான். அதே மாதிரி அருண் சொன்ன மாதிரி ஜீசஸ் அப்பா இல்லாமல் தான் பிறந்திருக்காரு, நிறைய பேருக்கு உயிர் கொடுத்துருக்காரு, நிறைய நோயாளிகளை குணப்படுத்தியிருக்காரு. ஆனால் ஜீசஸ் என்றைக்குமே தன்னை கடவுள்னு சொன்னதில்லை. வாங்கலேன், இதை நானே சொன்னால் ரொம்ப போர் அடிக்கும். இதை பற்றி ஒரு பெரிய ஸ்காலர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம், உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் ஆகும். இதோ பசங்களா, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது ஜாக்கீர் நாயக் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பீக்கரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அவர்கிட்ட இதே மாதிரி ஒருத்தர் சந்தேகம் கேட்கும்போது அவர் அதுக்கு சரியான விடையை கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். பின்னால் உள்ள சகோதரர் அடுத்த கேள்வியை கேட்கலாம், கேளுங்கள். ஹலோ மிஸ்டர் ஜாகீர், நான் அரோரா விவேக். நான் ஒரு ஹிந்து. இங்கே நான் எதுவும் பிரச்சனையை உருவாக்குறதுக்காக வரல. நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அகம் பிரம்மா, அகம் விஷ்ணு, அகம் மகேஷ் பற்றி என்னோட ஒரு இனிய நண்பர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் எனக்கு பைபிளை பற்றியும் குரானை பற்றியும் கூட சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட 4 கேள்விகள் இருக்கு. முதலாவதா, மிக முக்கியமான கேள்வியை மட்டும் கேளுங்கள். நேரம் இருந்தால் அடுத்த கேள்விக்கும் நிச்சயம் பிரச்சனை இல்ல, பிரச்சனை எதுவும் இல்ல. ஏனென்றால் எல்லோரும் 2-3 கேள்விகளை கேட்கிறார்கள். நான் அனுமதித்தால் அது அடுத்த கேள்வியாளர்களுக்கு நல்லது. உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, மிஸ்டர் ஜாகீர், நீங்க ஜெனசிஸ், வசனங்கள் ஆகியன பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு புதுமையான கேள்வியை கேட்க விரும்புறேன். நீங்க குரானுக்கும் பைபிளுக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமையை பத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க. ஏன் நீங்க குரான், பைபிள், வேதம் ஆகியவற்றையும் ஒப்பீடு செஞ்சு பார்க்க கூடாது? இந்த 3லையும் தனித்தனி சொல்லியல் இருக்குது. ஒன்றில் உள்ள சொல் மற்றொன்றுக்கு ஆதரவாக ஒத்துழைப்பதாக இருக்கும். கடவுள் என்பவர் ஒருவரே. நாம் அவரை அல்லாஹ் என்று அழைக்கிறோம், பகவான் என்று அழைக்கிறோம், ஜீசஸ் என்றும் அழைக்கிறோம். இறைவன் ஒருவனே என்பதை ஏன் கைகொள்ளாமல் இருக்கிறோம்? எல்லா மக்களும் ஒரே ஒருவனே என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். சகோதரர் முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார். நல்ல கேள்வி, யதார்த்தமான கேள்வி. நான் குரானையும் பைபிளையும் ஒப்பிட்டு பேசுகிறேன். அதே போல திருக்குரான், பைபிள், வேதம் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பேச வேண்டும் என்கிறார். மேலும் அவர் ஏன் அனைத்தையும் பின்பற்ற மாட்டேன் என்கிறீர்கள் என்று கேட்டார். அதைத்தான் மக்களுக்கு சொல்கிறேன், அதைத்தான் குரானும் சொல்கிறது. தாலவிலா கல்மத்தின் சவாயும் பைனனும் பைனக்கும். நம்மிடையே உள்ள பொதுவான விஷயங்களின் பக்கம் வாருங்கள். சகோதரரே, நான் அனைவருக்கும் பொதுவாக சொல்வது என்னவென்றால், அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், சீக்கியராக, பாரசீகராக இருக்கட்டும், நான் சொல்லும் ஒரு சாதாரண விஷயத்தை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். குறைந்தது ஒரு புனித நூலையாவது கடவுளின் வார்த்தை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி செய்வதில் யாருக்கும் பிரச்சனை இருக்காது. இந்து வேதம் தான் கடவுளின் வார்த்தை என்பார், கிறிஸ்தவர் பைபிள் தான் என்பார், முஸ்லிம் குரான் தான் இறைவனுடைய வார்த்தை என்பார், சீக்கியர்கள் கிரந்தம் தான் இறைவனுடைய வார்த்தை என்பார், பாரசீகர்கள் அவெஸ்தா தான் இறைவனுடைய வார்த்தை என்பார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது எல்லா புனித நூல்களையும் ஒன்று சேருங்கள். அதில் இருக்கும் பொதுவான விஷயங்களை நாம் பின்பற்ற ஒப்புக்கொள்வோம். பொதுவாக இல்லாதவற்றை பற்றி நாம் நாளை பேசிக்கொள்வோம். சரியா? நான் கேட்டது சாதாரண விஷயம்தான். இந்த புனித நூல்களில் பொதுவாக இருக்கும் விஷயங்களை பின்பற்றுவோம். இடைமறிப்பதற்கு மன்னிக்க வேண்டும் ஐயா, இடைமறிப்பதற்கு மன்னிக்க வேண்டும். நான் பதில் கூறி முடித்து விடுகிறேன். அதன் பிறகு கூறி முடித்த பிறகு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறலாம். நீங்கள் கேட்கவிருக்கும் கேள்விக்கும் கூட நான் பதில் அளிக்கலாம். சரியா?
ஒவ்வொரு படியாக செல்வோம். சரி ஐயா. கணித ரீதியாக தீர்வு காண முயலும் போது நேரடியாக நான் பதிலை கூறிவிட்டால் உங்களுக்கு புரியாது. படிப்படியாக 1, 2, 3 என்று செல்வோம். சரிங்க ஐயா. எனது வேண்டுகோள் என்னவென்றால், இந்த புனித நூல்களில் பொதுவானவற்றை பின்பற்றுவோம், பொதுவாக இல்லாதவற்றை பற்றி பிறகு பேசுவோம். சரியா? இந்த நூல்களில் பொதுவான ஒரு விஷயம் என்ன? இறைவன் ஒன்று என்பது. அனைவரும் இதை நம்புகிறார்கள். வேதமும் அதைத்தான் சொல்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, இக்கம் இவதித்யம், இறைவன் ஒன்றுதான், இரண்டாவது இல்லை. பைபிள் சொல்கிறது. மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 29, மேலும் உபாகமம் அதிகாரம் 6 வசனம் 4 இஸ்ரவேலர்களே, நமது எஜமானன் கடவுள் ஒருவரே. யூதர்களும் சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது இறைவன் ஒருவனே என்கிறது. அப்படி என்றால் திருத்துவம் எங்கிருந்து வந்தது? பிரம்மா, விஷ்ணு, சிவா என்றெல்லாம் இடையில் எப்படி வந்தார்கள்? எவ்வாறு? எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. சகோதரரே, நான் முடித்து விடுகிறேன். திருக்குரானில் பிரம்மாவை பற்றி கூறப்படவில்லை, சிவனை பற்றி கூறப்படவில்லை, இயேசு கிறிஸ்து இறைவன் என்றும் குறிப்பிடப்படவில்லை. அவர் ஒரு இறை தூதர் என்று குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளிலும் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவர்களின் தவறான வாசிப்பினால் ஏற்பட்ட கருத்து அது. ஆகவே அல்லாஹ்வாக இருந்தாலும் இயேசுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று தாங்கள் சொல்வது தவறு. பிரச்சனை உள்ளது. திருக்குரான் சொல்கிறது, சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 110, அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்பெயரை கொண்டு நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அது அழகிய பெயராக இருக்க வேண்டும். சிந்தனையின் விரிப்படமாக இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு பொய்யான பெயரை சூட்ட முடியாது. அவரை நிந்திக்க முடியாது. கடவுளை சிறுமைப்படுத்த முடியாது. சிலர் என்னிடம் கேட்கிறார்கள், என்ன வித்தியாசம் இருக்கிறது? பானி என்று அழைக்கலாம், வாட்டர் என்று அழைக்கலாம், தண்ணி என்று அழைக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஹிந்தியில் நாம் பானி என்று அழைக்கிறோம், தமிழில் நாம் தண்ணீர் என்று அழைக்கிறோம், மோயா அல்லது மாயி என்று அரபு மொழியில் அழைக்கிறோம், ஜல் என்று ஹிந்தியில் அழைக்கிறோம். பிரச்சனை இல்லை, எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஆனால் ஒரு நாள் காலை பொழுதில் எனது நண்பர் என்னிடம் சொல்கிறார், ஒவ்வொரு காலையும் தண்ணீர் குடிக்கின்றேன். மருத்துவர் என்னை குடிக்கச் சொன்னார். ஆனால் நான் தண்ணீரை குடித்த பிறகு வாந்தி எடுத்து விடுகிறேன். ஏன் என்று கேட்டேன். தண்ணீர் மஞ்சள் நிறத்தில் உள்ளது என்றார். மருத்துவர் தண்ணீர் குடிக்க சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் குடிக்கின்றார். ஆனால் அது மஞ்சள் நிறமாக உள்ளது. மஞ்சளா? பிறகுதான் அது தண்ணீர் அல்ல, சிறுநீர் என்று புரிய வந்தது. சிறுநீரை தண்ணீர் என்று அழைக்க முடியாதே. தண்ணீரை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். தண்ணீர் என்றோ வாட்டர் என்றோ. அதே போல ரஹ்மான் என்று அழைக்கலாம், ரஹீம் என்று அழைக்கலாம், கரீம் என்று அழைக்கலாம், ரப் என்று அழைக்கலாம். ஆனால் கடவுளை மனிதன் என்று அழைக்க முடியாது. கடவுளை இன்சான் என்று அழைக்க முடியாது. ஆகவே சிறுநீரை தண்ணீர் என்று அழைக்க முடியாது. ஆகவே கடவுள் தன்மை பற்றிய உரைக்கல் சூரா இக்லாஸ் அத்தியாயம் 112 வசனங்கள் 1-4 வரை அதில் இருப்பதை தான் நான் கூறினேன். நான் சொல்ல வந்தது என்னவென்றால், முரண்பாடாக இருப்பவற்றை ஒதுக்கி வைப்போம். இயேசு கிறிஸ்து கடவுள் என்று திருக்குரான் கூறவில்லை. மகேஸ்வரன் கடவுள் என்று திருக்குரான் கூறவில்லை. ஆகவே அவற்றை ஒதுக்கி வைப்போம். நீங்கள் பிரம்மா என்று கூறினால், பிரம்மா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் படைக்கும் கடவுள் என்று பொருள். ஆகவே நீங்கள் படைப்பாளன் என்று சொன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுள் ஒரு படைப்பாளன் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் திருக்குரானும் கடவுளை ஹலிக் என்கிறது, அதாவது படைப்பாளன். ஆனால் இந்த படைப்பாளனுக்கு 4 தலைகளும் 4 கைகளும் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கடவுளுக்கு உருவம் கொடுக்கிறீர்கள். வேதங்களுக்கு எதிராக செல்கிறீர்கள். கடவுளுக்கு எந்தவித உருவமும் இல்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன் ஐயா. கடவுள் ஒரு படைப்பாளன் தான். ஆனால் அந்த படைப்பாளனை ஒரு மனிதன் என்றால் அவன் கடவுள் அல்ல. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். அவனே படைத்தாள்பவன். ஆகவே சகோதரரே, இஸ்லாத்திற்கும் இந்து மதத்திற்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை நீங்கள் பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விசேஷமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், மிஸ்டர் ஜாகீர், நான் இங்கு எந்த பிரச்சனையையும் கிளப்புவதற்காக வரவில்லை. எனது நினைப்பு, மிஸ்டர் ஜாகீர் சொல்லுவது மிகவும் சரியானது. சரியானவற்றையே, இங்குள்ள மக்களுக்கு தேவையானவற்றையே அவர் சொல்லுகிறார் என்பது. நான் தெரிந்து கொள்ள விரும்பியது, உண்மையில் இந்த சொற்பொழிவு எதை சொல்லுகிறது, இவர் நமக்கு சொல்ல விரும்புவது எதை பற்றி என்பதுதான் நான் விரும்பியது. அவர் உண்மையான மறுமலர்ச்சிக்கு வழிகாட்டியுள்ளார். இந்த உலகத்தை படைத்தவன் அவன், அல்லாஹ், பகவான், ஜீசஸ். அவர்கள் அவர்களாகவே உற்பத்தியாகவில்லை, உருவகப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்பதுதான் நான் சொல்ல விரும்பியது. தேங்க்யூ. சகோதரரே, நீங்கள் என் பதிலை கேட்டிருந்தால், இறைவனை அல்லாஹ் என்று அழையுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. கடவுளை
பகவான் என்றும் அழைக்கலாம். ஆனால் பகவானிற்கு உண்மையான அர்த்தம் என்ன என்பதை பொறுத்திருக்கிறது. ரஜினிஸை பொறுத்தவரையில் பகவானிற்கு வேறொரு அர்த்தம் உள்ளது. உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்று தெரியவில்லை. அவர் கொடுத்த விளக்கத்தின்படி பகவானை கடவுள் என்று என்னால் ஏற்க முடியாது. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு பொதுவான கோட்பாட்டை, எல்லாம் வல்ல இறைவனை பற்றி, அந்த படைப்பாளனை பற்றிய கோட்பாட்டை புரிந்து கொண்டு சரியான பெயர்களை வைக்க வேண்டும். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. புனித நூல்களில் பொதுவாக இருக்கும் வார்த்தைகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் மறுபடியும் கூறினீர்கள். அது பைபிளுக்கும் குரானுக்கும் பொதுவாக இல்லை. குரான் அவரை இறைத்தூதர் என்கிறது, பைபிளும் அவரை இறைத்தூதர் என்றுதான் கூறுகிறது. ஆனால் அவர் இறைத்தன்மையை உரிமை கொண்டாடினார் என்று கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருப்பதை நான் ஏன் உண்மை என்று ஒப்புக்கொள்ள வேண்டும்? அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் முரண்பாட்டை உருவாக்க வரவில்லை, பொதுவான ஒப்பந்தத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாலா விலா கல்மித்தின் சவாயும் பைனனு பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். சரி, அடுத்த கேள்வி சார். என்ன பசங்களா, எல்லாமே தெளிவாக புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. அப்போது எல்லா மதத்துலேயும் ஒரே கடவுள்னா சொல்லியிருக்கு, கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா சார்? அப்புறம் ஹிந்து ஸ்கிரிப்சர், பைபிள் எல்லாமே அந்தந்த காலத்திற்காக அனுப்பப்பட்ட புத்தகங்கள் இல்லையா சார்? அப்புறம் பைபிள்லேயும் சரி, குரான்லேயும் சரி, ஜீசஸ் தூதராக அனுப்பப்பட்டாருன்னு தான் இருக்குது, கடவுள்னு இல்லை. கரெக்டாக சார்? ஆமாம், எல்லாருக்கும் சரியாக புரிஞ்சிருக்கு. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.